ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல, அதாவது பலாப்பழம் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு பலாப்பழம் சின்னதாக வாங்கியிருந்தோம். ஒரு சின்னதாக முனையில் கட் பண்ணி வச்சுருந்தோம். 2 நாளில் பழுக்குன்னு பழக்கடைக்காரர் சொன்னார். அதனால் கட் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி 3ஆவது நாள் அது நல்லா பழுத்து நல்லா வாசனையாக இருந்தது. கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் பையன் வந்து பழம் கட் பண்ணுறதுக்கு இறங்கிட்டான். நான் அது கீழே ஒரு சாக்கு பை விரிச்சிட்டு பழம், பிளேட்டு அண்டு 2 கத்தி, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டான். தேங்காய் எண்ணெய் வந்து கத்தியில் கையிலெல்லாம் ஃபுல்லாக பூசிட்டு, ஏன்னா எதுக்கு இது கத்தியில் கையிலெல்லாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும்னா, நம்ம பலாப்பழம் கட் பண்ணக்குள்ளே அதனுடைய பால் வந்து கத்தியில் கையில் எல்லாமே ஆகும். நீங்கள் எண்ணெய் தடவாது இது பண்ணால் ரொம்ப போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த முனையில் தான் நாங்கள் கட் பண்ணி சதுரமாக ஸ்கொயராக வச்சுருந்தோம். அதில் பழுத்த உடனே 2 நாளில் அதுலேருந்து பழத்தோட வாசனை வந்துகிட்டே இருந்தது. பழுத்துருச்சிங்கிறத எங்களால் அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அந்த ஆயிலெலாம் தடவிட்டு என் பையன் வந்து ஒரு சைடு முதல்ல கட் பண்ணிக்கிறான். இதுக்கு வந்து பெரிய கத்தி சின்ன கத்தி 2மே தேவைப்படும். அதனால் வந்து பெருசில் முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன கத்தி வச்சு கீரல் போட்டுக்கிறான் நல்லா ஆழமாக. முதல்ல பெருசில் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதில் கீரல் போட்டோம்னா நல்லா இருக்கும். ரெண்டு சைடும் கட் ஆகிடுச்சி. ஆனால் நடுவில் இன்னும் கட் ஆகலை. நடுவுலையும் கட் பண்ணி ஃபுல்லாக முடித்தாதான் பழத்தை வந்து 2ஆக புழக்க முடியும். பலாப்பழம் வியாபாரம் செய்கிற வியாபாரிங்க வந்து அசால்ட்டாக கட் பண்ணி பிரித்து எடுத்துருவாங்க. நம்ம எப்போவாதான் முழு பழம் வாங்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் பூசாமையும் பண்ண முடியாது. எண்ணெய் பூசிட்டு நம்ம கட் பண்ணுறதுனால கொஞ்சம் வழுக்கவும் செய்யும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அடியில் ஒரு பெரிய சாக்கு பை விரிச்சிட்டேன். ஏன்னா அது எனக்கு அந்த சாக்கு பை தேவைப்படாது. இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுற வரைக்கும் அந்த சாக்கு பை மேலே வச்சு கட் பண்ணால் நம்ம தரையில் எதுவும் ஆகாது. அப்புறம் ஸ்டோர் பண்ணி வெளியில் அந்த பலாப்பழ சக்கையை போடுறதுக்கும் அதிலே குப்பையை கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சாக்கு பையை நான் விரிச்சிருக்கேன். இந்த பழத்தை எடுக்கிறதுக்காக 2 பிளேட் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பழமாக தான் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 70-80 சொலை வரும்னு ஐடியாவில் 2 பிளேட் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நடுவில் கட் பண்ணுறான். அந்த நடுவுலையும் கட் பண்ண பிறகு தான் இந்த பழத்தை 2ஆகவே புழக்க முடியுது. இப்போ நடுவில் இருக்க அந்த ஒயிட்டு 2 சைடும் இருக்குது பாருங்கள், அதை ரவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டால் தான் பலாப்பழ சோலையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அந்த ஒயிட்டை கட் பண்ண தான் என் பையனுக்கு கொஞ்சம் டைமே எடுத்துருச்சு. கட் பண்ணி எடுக்கவே முடியல, கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுக்குள்ளே என் பையன் வந்து இந்த பலாப்பழத்தை சாப்பிட்ணுன்னு ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறான். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், மேலே கட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தோம்னா அந்த ஒயிட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கட் பண்ணிவிட்டு
இழுத்தான். ஆனால் அதேமாரி வீடியோவில் காட்டின மாதிரி இழுக்கக்குள்ளே அந்த ஒயிட் சேர்ந்து வந்துச்சு. ஆனால் நல்லா ஆழமாக வரல, மேலாமல் தான் வந்துச்சு. மேபி ப்ராக்டிஸ் இருக்கவங்க நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விரிக்கிறதும் பழத்தை நல்லா விரிக்கிறதும் கீழே ஒரு கப்பு வச்சு தட்டுனா அந்த சொலையெல்லாம் விரிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருக்கோம். அதேமாரி அதை எடுத்துகிட்டு அந்த கப்பில் வந்து தட்டி தட்டி ட்ரை பண்ணோம், ஈஸியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பல சொலையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நடுவில் இருக்க ஒயிட்டை கட் பண்ணி எடுக்க தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னு. அதுதான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போர் அடிக்குமா என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இப்போ அதை இது பண்ணிவிட்டு இப்போ அந்த கப்பில் வச்சு ஒரு அமுத்தின உடனே அந்த பலாப்பழ சொலையெல்லாம் நல்லா விரிஞ்சு வந்துடுச்சு. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது பாருங்க. முதல் சொலை எடுத்து காமிக்கிறோம், நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. பலாப்பழத்தில் அந்த பால் இருக்கும், ஒன்றுலையுமே இருக்கும். நம்ம அதை உடனே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. சூப்பராக இருக்கான். இதேமாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறான். ஒரு சைடு எடுத்துட்டான், இப்போ ரெண்டாவது சைடு எடுக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மெத்தடில் இதுவும் அந்த கப்பில் தட்டிட்டு விரிச்சிட்டு ஒவ்வொரு சொலையாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவனே எடுத்து முடிச்சிட்டான். நான் எடுக்கிறேன்னு சொன்னேன், வேணாம் நானே ஒரே கையில் பண்ணிடுறேன், நீ வேறு கை வைக்க வேண்டாம், அது 2 பேத்துக்கும் கையிலெல்லாம் பால் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் எல்லோரும் கை பிசு பிசுன்னு ஆகிடும், வேணாமான்னு சொல்லிட்டான். அவனே ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டான், 2 பிளேட்லையும் எடுத்து போட்டுட்ருக்கான். நான் ஒரு 60-70 பழம் தான் வரும்னு நினச்சேன். ஆனால் வந்து 85 பழம் வந்துச்சு. 85 சொலை பழம் இருந்துச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டான் பாருங்கள். இன்னும் 3 தான் இருக்குது. கடைசியாக தான் எண்ணி பார்த்தேன், 85 இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.